இரவில் வந்தவனா அது மட்டும் இல்லாமல் அஜானஞ்சம் படித்த உண்டி பெண்ணே ஆரியமாலா உன்னுடைய கட்டுக்களால் கடந்து வந்து உன்னை சிறையெடுத்து செல்வதற்காக இந்த ஆண்மகன் வந்திருக்கிறேன். ஆகையால் இப்போது என்னை மனமாற கணவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் போய் சொல்றேன். மார்க்கெட்ல வந்திருக்கேன். இவன் எத்தனை முறை வந்தா இருந்தாலும் என்னுடைய கட்டுக்காவல் அதிகமா இருக்கின்ற வேலையில நீ எப்படி வந்தா எந்த வடிவத்தில் வந்தான்னு கேட்கிறாய். அதையெல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லி கவனமாக்கி முதலாவதாக நான் மயிலோபம் கொண்டு வல்ல மடிகளை படுத்தேன், கட்டி இணைத்தாய், முத்தம் கொடுத்த அதையெல்லாம் மறந்து விட்டாயா? அது மட்டும் அல்லாமல் நான் கிளியாக வந்தேனடி பெண்ணே ஆரியமாலா, கிளியாக வேடம் தரித்து வந்து உன்னுடைய தோல் மீது, தொடை மீது, மார்பு மீது கூட நான் ஏறி மாறி 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 விளையாடும் போது முத்தத்தை மலை போல் கொடுத்து இதோ இந்த முத்து மலை கூட பரிசாக மலை விளையாண்ட முத்து மலை தானே. அப்ப கிளிக்கல கொடுத்தா இந்த கழுத்துல போட்டுருக்க உள்ள ஒரு முத்து மலை கிடக்காது. அது மட்டும் அல்லாமல் நான் மலையாளே ஆரியமாலா வளையலுக்காக வேடம் கொண்டு வந்து உன் தங்கமான மேனை கேட்ட கருப்பு வளையல், சிகப்பு வளையல், பச்சை வளையல், சோபன வளையல் இப்படி கலர் கலர் வளையலோடு வந்து உன் அரமனை ஆசாரம் முன்பாக கட்டுக்கவலை விரித்து அப்ப நீயும் நானும் அமர்ந்து அப்ப நீ காட்ட நான் மாட்ட கைகளை கட்ட வளையல மாட்ட அதையும் கூட வந்து விட்டாயா? அது மட்டும் அல்லாமல் உனது மனது தோடை உன் மனத்துறை கருகாமல் நாகசர்ப்பம் படமத்தால் எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட மச்சத்தை பார்த்தேன், மதிமயங்கினேன், ஆசைப்பட்டேன், ஆமா மடந்தோட ஓரத்துல நாகப்பம்பு வடிவத்துல மச்சத்தை பார்த்தோம்னு சொல்லியிருக்கானே. நீ முதல்ல குளிச்ச, ரெண்டாவது வந்து தோழி குளிச்சிருப்பா. எந்த வடிவத்துல எப்படி வந்து பார்த்து கேளடி? மச்சத்தை எப்படி பார்த்தா பொய் நம்ப மாட்டான். மச்சம் இருக்கு இல்லையா? மச்சம் இருக்குதா இல்லையான்னு கேக்குறாரு. சண்டை எதுக்கு நமக்கு? மச்சத்தை பார்க்கலாமா? இல்ல மனுஷனா நீ? அவரை நீதான் பார்க்கலாம், பரவாயில்ல. யாருமே தெரியாது பார்த்துட்டா என்ன பண்றது? ஏயா மானா வந்து போய் பாக்குறேன். நான் போய் நீ சொல்றது மாதிரியே மச்சம் இருக்க பார்த்தனா, அந்த மச்சம் இல்லையா? ஐயோ இருக்கிறதுக்கு எப்படி ஆட்டுறது, இல்லைங்கிறதுக்கு எப்படி ஆட்டுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. இருக்கு மச்சம் இருக்குடி. ஊரகத்து முண்டை வெறியெடுத்து முண்டை ஆண்வாட ஆகாது ஆகாதுன்னு சொல்லிட்டு யார பித்திட்ட? தங்கச்சி ஒருத்தி கோயிலுக்கு போயிட்டாரு. தங்கச்சியவா? மச்சத்தை நான் பார்த்தோம்னு சொன்னேன். மச்சத்தை பார்த்தாலும் எப்படி வந்து மயில வந்து கிளிய வந்து
வலையில போட்டு தாலியை கட்டி மச்சத்தை பார்த்து இத்தனை வேலை செஞ்சிருக்கேன் பொம்மை பேர் என்னன்னு கேட்டேன். அம்மா பேரு. அதாவது கெண்டமீன் பெண்கள் நீளத்திற்கு ஆண்கள் வந்தால் அச்சப்பட்டு ஓடுவார் சொல்லி ஆ. மச்சவதாரத்தில் கெண்டமீன் உருவம் எடுத்து தண்ணீர் நீந்து வந்து ஒரு மச்சத்தை பார்த்தேன் பதிவாகிறேன். சரி. இருந்தாலும் நான் யாருடைய மகன் என்று கேட்டு சொல்ல வேண்டும் அல்லவா? ஆ. அதாவது அந்த பார்வதிக்கும் பரமசிவனாருக்கும் மகனாக பிறந்தவன் நான். அண்ணனும் நாயப்பெருமான் அடுத்தவன வேலவன் என்னுடைய பெயரோ காத்தவராயன் ஏற்றுக்கொள். அதுதான் நான் நம்ப நாங்க மாட்டேன். நம்ப மாட்டோம். அப்படி உண்மையில அன்னை காமாட்சி மகனாக இருந்தா ஆதிசிவன் பிள்ளையாக இருந்தா அப்படியா? அசுரல் வாக்க சொல்லத்தான் நாங்க நம்புவோம். ஆகட்டும். அம்மா தாய் அண்ணா காமாட்சி அம்மா, நான் யாருன்னு எடுத்து சொல்லி என் வார்த்தை கேளாமல் இருக்கிற காரணத்தினால் உன் அசரி வாக்காகப்பட்டது ஆரியமாலா செவியில் விழும்படி கூறவிட தாயை காமாட்சி அம்மா கேட்டுக்கொள்கின்றாக. அம்மா தாயே நீ யாரம்மா? காமாட்சி பேசுகிறேன். சொல்லுங்கள் தாயே சொல்லுங்கள். காத்தவராயன் என்னுடைய மகன் தான், மனதார ஏற்றுக்கொள். ஆகட்டும் தாயே, நாங்க இருவரும் 16 வயது முடிந்து விட்டது. இருவரும் மாலையை மாத்தி நாங்க சீக்கிரம் வேலையை பார்க்கணும் போயிட்டு வரோம். அம்மா தாயே காமாட்சி அம்மா, நாங்கள் தோழி பெண்கள் இருவரும் இருக்கிறோமே. நீ வேற எங்களுக்கு புருஷன் வேணும். சொல்லிடு. எங்களுக்கு புருஷன் வேணுமே. சின்னாக்கண்ணூர் குமார், குழந்தாக்கண்ணூர் ராமசாமி இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்தா பார்த்துட்டே தூங்கிறாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ நமக்கு இருவருக்கும் இந்த கருத்துக்களை கணவன் மனைவி நீண்ட நேரம் விட்டு சந்தோஷமாக இருந்துவிட்டோம் அல்லவா? என்ன செய்ய வேண்டும்? இனி ஒரு நாளைக்கு இருந்தாலும் நமக்கு ஆபத்து. ஆபத்து அங்கே பார்த்தாய் உன் ஜாதி ஜனமெல்லாம் தேடி வருகிறார்கள். புறப்படுவோம்.